வணக்கம் நண்பர்களே. 2025ஆம் வருடம் ராகு கேது பெயர்ச்சி ராசி பலன்கள். ஜோதிடத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. காரணம், ஜோதிடத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகங்களே கிடையாது. சூரியன் முதல் சனி வரைக்கும் 7 கிரகங்கள் தான் இருக்கும். நவ கிரகங்கள் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டங்களில் இடம் பெறலாம். பிற்காலத்தில் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது சேர்க்கப்படுது. ஏன்னா ராகு கேது அப்படிங்கிறது உண்மையான கிரகங்கிறது கிடையாது. அது ஒரு பருப்பொருள் கிடையாது. அது வெறும் நிழல் கதிர்களாக பூமியுடைய இரு பக்கங்களில் இருந்ததுனால அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இந்த அஸ்ட்ராலஜி கால்குலேஷன்ஸ்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் இந்த கதிர்களாலும் மாற்றங்கள் வர்றதை உணர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள். சாயா அப்படின்னா நிழல், மாயை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் இணைச்சாங்க. ஒரு நிழல்களாக இருந்தாலும் கூட ஜோதிடத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு, அதாவது கிரகம்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்து இடம்பெறக்கூடிய வகையில் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படிங்கும்பொழுது இந்த ராகு கேதுக்களுடைய வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள், மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான அரிதான விஷயங்களுக்கு காரணக்கர்த்தாவாக இந்த ராகு கேதுக்கள் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக மனிதர்களுடைய வாழ்க்கையே வெறும் மாயை தான் அப்படிங்கிறது சித்தர்கள் கோட்பாடு. அப்போ அந்த மாயையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாயா கிரகங்களும் அத்தியாவசியமாக இருக்குது. அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. மற்ற கிரகங்களால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் வருதோ இல்லையோ, ஆனால் ராகு கேதுக்களால் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு வகையில் அதனுடைய ஸ்தானங்களுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல ஏற்படுத்திட்டு போகும். ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ராசியில் இருக்கோ அதையே சொந்த வீடாக அதை மாற்றிக்கும். அதனாலே அதன் முழு தாக்கம் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். மற்ற கிரகங்கள் ஆட்சி, உச்சம், நட்பு, பகை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தான் பலன்கள் கொடுக்கும். அப்படின்னா ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பலன்கள் ஒரே மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அது மட்டும் இல்லை, வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பயிற்சிகளில் இந்த ராகு கேது பயிற்சியும் இருக்குது. ஏன்னா குரு ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். சனி 2.5 வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். இது ரெண்டுக்கும் மத்திய பகுதியில் 1.5 வருட காலம் 18 மாதங்களுக்கு இந்த ராகு கேதுனுடைய சஞ்சாரம் ஒரு ராசியிலே இருக்கும். ஸோ ஒரு ராசியில் அதிக நாட்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய தாக்கத்தை அதிக நாட்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ அதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுல இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த 2025ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அனைத்துமே இருக்குது. குரு பயிற்சியும் இருக்குது, சனி பயிற்சியும் இருக்குது, ராகு கேது பயிற்சியும் இருக்குது. ஸோ இந்த 2025ஆம் வருடம் கண்டிப்பாக அனைவரோட வாழ்க்கையும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ அவங்களுடைய ஜாதகப்படி இருக்கும். ஆனால் ஆல்ரெடி இந்த 2025ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக அது சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இப்போதைய நடப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது பார்க்காதவங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள். உலகச் சூழல்கள் எப்படி இருக்கும், மனிதர்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராகவே சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க ஒரு தடவை வேணால் செக் பண்ணி பாருங்கள், சேனல் பேஜில் இருக்கும். ஸோ இங்கே இந்த ராகு கேதுக்கள் ராசி ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இது வரைக்கும் 15ஆம் இடத்துல சஞ்சரித்து வந்த ராகு கேது இனி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேதும் அடுத்த 1.5 வருட காலங்களுக்கு சஞ்சாரம் செய்துட்டு வரும்.
ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானோருக்கு இப்போதைய நிலையில் ஒரே ஒரு பிரச்சனை தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதையாவது ஒன்று சாதிக்கணும்னு மனசு துடிக்குது. அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப தன்னுடைய திறமைகளை நிரூபிக்கணுங்கிறதுல மனம் பதறிக்கொண்டே இருக்கு. அதுக்கான சில விஷயங்களில் இறங்குறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் முயற்சிகள் பெருசாக கை கொடுக்கறது இல்லை. பொதுவான ரிஷபராசிக்காரங்களுடைய நிலையே பார்த்திங்கன்னா, நல்லது நடந்தாலும் கை கட்டியது வாய் கட்டலைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கெட்டது நடந்தாலும் தலைக்கு வந்து தலைப்பையாட போச்சுன்னு நிம்மதியாக இருக்காங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு வரும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வராமல் தள்ளி போய்கிட்டு இருக்கு. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். என்னதான் ரிஷபராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி முடிந்து பல வருடங்கள் ஆனாலும் கூட அதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அன்றைக்கு நடந்த விஷயங்கள் இன்றைக்கும் மறக்க முடியாமல் சிரமப்படக்கூடிய நிறைய ரிஷபராசிக்காரங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த அஷ்டமச்சனிக்கு பிறகும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டாச்சு. அடுத்தடுத்த அப்கிரேடேஷன் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நிறைய விஷயங்கள் மாறி வந்திருக்கு. இருந்தாலும் தனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்காகட்டும், படிக்கிறவங்களாகட்டும், வீட்டில் இருக்கக்கூடியவங்களாகட்டும். இன்றைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்தாலும் 1008 வேலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சும்மா இருக்கிறவங்க அப்படின்னு யாருமே கிடையாது அப்படிங்கிற நிலையாயிடுச்சு. எல்லாருமே தன்னை வெளிக்காட்டி கொள்ளணும், தன்னை மற்றவங்க முன்னாடி செம்மையாக காட்டிக்கணும் அப்படிங்கிற நிலையில் தான் இருக்காங்க. அதில் இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிக அக்கறை காட்டக்கூடியவங்களாகவே இருக்காங்க. எதையாச்சும் ஒன்று சாதிச்சிடணும் அப்படிங்கிற மன உத்வேகம், எதிர்பார்ப்பு, ஆசைகள் போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற ஒரு சரியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. அப்படியே கிடைத்தாலும் அது அவங்க நினச்ச அளவுக்கு இருக்கிறதில்ல அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனை. ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நிலைகளில் மாற்றம் தரக்கூடிய வகையில் இந்த ராகுகேது பேச்சு அப்படிங்கிறது அமையும். பொதுவாக இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. அதில் இந்த ராகுகேது பயிற்சியும் பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரலான லெவலில் வேலை செய்யும். உண்மையில் ராகுகேதுக்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கொடுக்கவும் செய்யும், கெடுக்கவும் செய்யும். ஸோ முதல்ல என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய கரியர் பேஸ்டான விஷயங்களில் இந்த ராகுகேது பேச்சுக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறதுக்கும் நிறைய பேருக்கு ஒரு அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு வகையில் உத்தியோக உயர்வுகளோ ஊதிய உயர்வுகளோ போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம், அல்லது இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு சாதகமாகலாம். அல்லது புதிய வேலை வாய்ப்புகள், புதிய தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை கிடைக்க பெற்று வரலாம். புதிய கிளைகள் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அதை செய்யலாம். அல்லது ஏற்கனவே செஞ்சிட்ருக்கக்கூடிய வேலை தொழில்களை புதுசாக ஏதாவது அடிஷ்னலாக செய்யணும், இதுலேயே சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரானாக எல்லா விஷயங்களும் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க, அதை நீங்கள் செய்வீங்க. அதே போல் பேஷனை நிறைவேற்றுறதுக்காக பாடுபட ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி உங்களுடைய கெரியர் பேஸ்டான அனைத்து விஷயங்களுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். ஸோ ரிஷபராசிக்காரங்க இந்த ராகுகேது பேச்சுக்கு பிறப்பாது நல்லா பிஸியாக இருப்பீங்க. எப்போவுமே உங்களை ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுத்தி கொண்டே இருப்பீங்க. உங்கள்கிட்ட நல்ல செயல் திட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. பட் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான டைமிங்கும் சுச்சுவேஷனும் கிடைச்சிருக்காது, அல்லது கிடைச்சிருந்தாலும் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும். பட் இனி பார்த்தீங்கன்னா நீங்களே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களால் இனி சும்மா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் இறங்கித்தான் ஆகணும். ஸோ சும்மா இருக்கிறவங்களையும் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகளை இந்த ராகுகேதுக்கு கொண்டு வந்து விட்டுடும். ஸோ ஏற்கனவே ரிஷபராசிக்காரங்க எதையாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே துடிப்போடு இருக்காங்க. ஸோ அதை இந்த ராகுகேதுக்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், உங்களுடைய பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே சிறப்பாக இருக்கும். வியூகம் வகுத்து செயல்படக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய செயல் திட்டங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். நல்ல கற்பனை ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும். எதிர்காலம் குறித்து பல திட்டங்களை யூகித்து வருவீங்க. இன்றைக்கு இல்லாமல் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சு செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ உங்களுடைய மனமானது அதற்கு தகுந்த விஷயங்களை உங்கள்கிட்ட கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு
இது ஒரு சிறப்பான அமைப்பாக தான் பார்க்கப்படுது. ரிஷபராசிக்காரங்களோ வயது நிலைகளுக்கு இது படிக்கிறவங்களுக்கும் சின்ன குழந்தைகளுக்காகட்டும், முதியவர்களுக்காகட்டும், வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்காகட்டும், யாருக்காக இருந்தாலும் அவங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப, அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அடுத்தது என்ன அப்படிங்கிறத வியூகித்து அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை சிறப்பாக ஈடுபட்டு வருவீங்க. அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு காரிய ரீதியான அனுகூலங்களை இது கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். பட் அதே நேரம் ரிஷபராசிக்காரங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா 10 நாள் ராகுகேதுக்கள் வரும்பொழுது காரிய ரீதியான அனுகூலங்கள் இருக்கும். பட் மன ரீதியாகவும் உடல்நல ரீதியாகவும் சங்கடங்கள் அப்படிங்கிறதுக்கும் மருத்துவ விடயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். மனசு பார்த்திங்கன்னா ஓயாத ஒரு சஞ்சல நிலைகளில் காணப்படும். எதுலேயுமே திருப்திங்கிறது இருக்காது. சாதிச்சா கூட இவ்வளோதானா அப்படின்னு சலுப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். உண்மையிலே இந்த 4-10 ராகுகேதுக்கள் வந்துருச்சுன்னா எந்த ஒரு ராசிக்காரங்களாக இருந்தாலும் இது ஒரு மாயை நிலைகளில் தான் வேலை செய்யும். எல்லாமே இருக்கும், ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் திருப்தி இருக்காது. சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்தா வியந்து நிற்பாங்க. என்னடா சும்மா இருந்தாங்கன்னு பார்த்தா இப்படியெல்லாம் மாறிட்டாங்க, அவங்களுக்கு கிடச்சிருக்கு பாரு லக்கு அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு என்னென்னமோலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்ககிட்ட போய் பேசினா புலம்பி தள்ளுவாங்க. அது என்னங்க இது என்னங்க அப்படிங்க இப்படிங்கன்னு எதையோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதாவது இந்த 4-10 ராகுகேதுக்கள் வந்துச்சுன்னா தான் செய்கிற காரியங்களில் தனக்கே திருப்திங்கிறது இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் ரிஷபராசிக்காரன் கவனமாக இருக்குது. இது மன ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு மாயை தான். அதை நீங்கள் சரியான முறையில் மேனேஜ் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் கண்கூடாக பார்க்க முடியும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லுவார், புலனின்ப நுகர்ச்சிகளால் ஈர்க்கப்பட்டு மாயையினால் கட்டுண்டவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் கிடையாது அப்படின்னு. ஆகையால் பார்த்தா கடமையை செய், பலனின் மீது பற்று வைக்காதே அப்படின்னு. ஸோ என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ஓவராக ஆகிடும். ஏன்னா 10 நாள் ராகுகேதுக்கள் வந்துச்சுன்னா ரொம்பவுமே அட்வான்ஸாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது சம்மந்தப்பட்ட காரியங்களும் இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க. பட் அதுக்கான காலம் நேரம்ங்கிறது ஒன்று இருக்குது. அது எப்போவோ நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அது இப்போவே நடக்கலை, நான் செஞ்சிட்டேன் ஏன் நடக்கலை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் உங்களுக்கு திருப்தியே இருக்காது. பலனின் மீது அதிக பற்றுதல் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். இவங்க காரியத்தில் இறங்குனது எதிர்காலத்துக்காக, நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு. பட் நாளைக்குங்கிறது என்ன வரவே இல்லை. நான் வேலை செஞ்சுட்டேன்னா ஏன் என்ன நடக்கலை, அது அப்படியே தானே போய்கிட்டு இருக்குது, வெறுமையாகத்தானே இருக்குது அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மனசு அதுக்காக இயங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மன சஞ்சலங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் தவிர்க்க முடியாது. ஸோ அதனால் உடல்நல பிரச்சனைகள், மன ரீதியான தொந்தரவுகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்கும். ஸோ ரிஷபராசிக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரியான முறையில் கையாளுறது அவங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். சும்மா அப்படியே கண் போன போக்கிலும் கால் போன போக்கிலும் போனாலும் வேலைக்கு ஆகாது. அதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சலிப்பும் வெறுப்பும் கசப்பும் இருக்கும். உங்களுக்கு அதில் திருப்தி இருக்காது. ஆனால் உங்களுடைய வேலைகள் வேலைப்பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்களும் உங்களுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. அதில் எந்த குற்றம் குறையும் இருக்காது. அது அடுத்ததுன்னு காலத்துக்கு அந்த மாதிரி மாறி போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மனசு அது சரியான முறையில் ஏற்றுக்காமல் கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி விட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதை சரியான முறையில் பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசிக்காரங்க இந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணிட்டாங்கனாலே போதும், எல்லாத்துலேயுமே நன்மைகளையும் ஆதாயங்களையும் முழுமையாக பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.